குட் மார்னிங். பண்புரைவப்பு கூட்டம் 4 பார்த்திருக்கோம். 4க்கான சோதனையில பண்புரைவப்பு கூட்டம் 4 கற்றெண்கள் Mn2+, Na2+, Zn2+, CO2+, அவற்றின் சல்பைட்டுகளாக உள்வடிவாகும் என்று சொல்லியிருக்கோம். சரிதானே? இந்த சல்பைட்டுகள் வடிக்கப்பட்டு இந்த திண்ம கலவை மேலும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதன் மூலம் இந்த 4 கட்டியன்கள்ல இந்த கட்டியண்ட வீழ் வடிவு இதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அநேகமாக எங்களோட பாடத்திட்டம் ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு கட்டியனை கொண்டிருக்கு. பொதுவாக அது எப்போதும் நான் திட்டமாக சொல்லல, அநேகமாக அப்படித்தான் எங்களோட சிலபஸ் திட்டமிடப்பட்டிருக்கும். பண்புரைவப்பு கூட்டம் 4க்கான சோதனையில 4 கட்டியன்களும் இருக்கும் என்று யோசிக்கிறத விட ஏதாவது ஒரு கட்டியன் இருக்கும் என்றால் எங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். நான் படிக்க அப்படி படிக்காட்டாலும் எங்களுக்கு பேப்பர்ல அப்படி சிக்கல் தன்மை அநேகமாக வரையல. இது வரைக்கும் பிவி வேணுமெண்டா 2 இடத்துல வரலாம். அது 2 கூட்டத்துக்கு முடியும். இதுல ஒரு கட்டியன் தான் இருக்கும் என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்துல வந்த வீழ்வடிவு ஏதாவது ஒரு தெளிவான நிறத்தை காண்பிக்கும். உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், Mn என்றால் அது மென்சுவப்பு நிறமாக இருக்கும். அப்ப இதுல புறப்பட்ட இந்த மென்சுவப்பு நிற வீழ்வடிவுன்னா இங்க Mn2+ இருக்கின்றது அர்த்தம். வெள்ளை என்று சொன்னால் Zn2+ ஆக இருக்கும். Zns வீழ்வடிவு. கருப்பு தான் உங்களை இந்த இடத்துல குழப்பம். 2 மூலகங்கள்ட்ட சல்பைடு கட்டியன்கள்ட்ட சல்பைடு கருப்புடன். ஆகவே நாங்கள் பெற்ற அந்த திண்மத்துக்கு மேலதிக சோதனைகளை செய்வதன் மூலம் இந்த வீழ்வடிவு யாருடையது என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்ளலாம். அப்ப பண்புரைவப்பு கூட்டம் 4 புறப்பட்ட வீழ்வடிவுக்கு கொஞ்சம் ஐதான HCl சேர்த்தோமாக இருந்தால் இதுல 2 மூலகங்களுக்கு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு Mn, மற்றவருக்கு Zn. எழுத்துல ஒற்றுமை இருக்கு. இவற்றின் சல்பைட்டாக இது இருந்தால் இது இந்த அமிலத்துல கரைஞ்சு கூழ்முட்டை மனமுடைய H2S வாயுவை தரும். அதே நேரத்துல கட்டியண்ட நீர்க்கரசலுக்குரிய நிறம் அமில நீர்க்கரசலுக்குரிய நிறம் வழிகாட்டல். இங்காலை கரை Zn2+. அது நீர்க்கரசல்லானே அது பிரச்சனை. H2S நீர்க்கரசல், Zn2+ நீர்க்கரசல். அதை நீங்கள் ZnCl2 எழுதினா MnCl2 எழுதினா நீரேற்றப்பட சிக்கல்லாம் இருக்கும். இது அமில ஊடகத்தில் Mn2+ நிறமற்றது என்பதால இப்ப உங்களுக்கு கரைசல் நிறமற்றிருக்கும். Zn2+ நிறமற்றது. மென்சுவப்பு நிறம் கரைஞ்சது என்று சொன்னால் மேங்கனீஸ், வெள்ளை நிறம் கரைஞ்சது என்று சொன்னால் Zn. நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா இதே இடத்துல கோபால்ட், நிக்கல் இவற்றின் சல்பைட் இருந்துச்சுன்னு சொன்னால் இது 2மே கருப்பு வீழ்வடிவுகள். இந்த 2ம் ஐதான HCl கரையாது. அப்ப நாங்கள் உடனடியாக இதை கரைக்கிறதுக்காக என்ன செய்வோம்னு சொன்னால் அரச நீரை பயன்படுத்தி கொள்ளுவோம். செறிந்த HNO3 செய்தாலும் கரையும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது. அதாவது COSஐ NiSஐ நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் கரைக்கலாம். கரைக்கலாம். ஐதான HCl கரையாது. இது உள்ள வித்தியாசம். இதை வச்சுக்கொண்டு இந்த 4 கட்டியங்கள்ல 2 கட்டியங்களை நீங்கள் செப்பரேட் பண்ணலாம். பண்புரைவப்பு கூட்டம் 4 பெறப்பட்ட வீழ்வடிவு ஐதான HCl கரைஞ்சிட்டுன்னு சொன்னால் ஒன்றில் Mn2+ அல்லது Zn2+. கரியல் என்று சொன்னால் CO2+ அல்லது Na2+. இவற்றின் சல்பைட்டாக அது இருக்கும். எவ்வளவு விஷயம் நான் உங்களுக்கு எழுதி போட்டு போனால் விளங்கப்படுத்திட்டு போனால் கவனிங்க. நீங்கள் கடைசியா எழுதின விஷயம் என்னன்னு செக் பண்ணிக்கொள்வோம். எழுதாட்டால் எழுதி கொள்வோம். கூட்டம் 4 கட்டியன்கள்
அமில ஊடகம் இருப்பின் வீழ்வடிவு ஆகாது. சொல்லி வன்முறை கூட 2ல ஒன்றும் வீழ்வடிவாக இல்லை. 4ஆம் கூட்டத்தை அமில ஊடகம் இருப்பின் வீழ்வடிவு ஆகாது. இது எழுதி இருக்கிறீங்க போன வகுப்பு. அடுத்தவா பாருங்க எழுதிங்க. MNS, ZNS என்பன MNS, ZNS என்பன அமில ஊடகம் இருப்பின் வீழ்வடிவு ஆகாது. அமில ஊடகம் இருப்பின் வீழ்வடிவு ஆகாது. MNS, ZNS என்பன அமில ஊடகம் இருப்பின் வீழ்வடிவு ஆகாது. இவற்றின் வீழ்வடிவுகள் ஐதான HCl-இல் கரைந்து இவற்றின் வீழ்வடிவுகள் ஐதான HCl-இல் கரைந்து கோள்முட்டை மணமுடைய H2S வாயுவை கொடுக்கும். கூழ்முட்டை மணமுடைய H2S வாயுவை கொடுக்கும். MNS சொல்லிட்டுக்கு ஐதான HCl சேர்த்தீங்களாக இருந்தால் கரை MnCl2 கரைசல் வரும். இது H+ MnH2O 6 times. இப்படி எழுதி கொள்ளலாம். இது நிறமற்றது. அதனால H2S வாயு 2 மடங்கு போட்டீங்கன்னா சரி. இப்ப கரை அதே போல ZNS எழுதி கொள்ளும். நிறமற்றது. இந்த 2 தாக்கத்தை வெளிப்படும். தாக்கத்துக்கு எழுதி கொள்ளுங்க. NIS, COS என்பன NIS, COS என்பன NIS, COS என்பன NIS, COS என்பன அமில ஊடகம் இருப்பின் வீழ்வடிவாகாது. அமில ஊடகம் இருப்பின் வீழ்வடிவாகாது. இது ஒன்றும் வீழ்வடிவாக தான் அமில ஊடகம் இருக்கு. அமில ஊடகம் இருப்பின் வீழ்வடிவாகாது. இவ்வீழ்வடிவுகளும் இவ்வீழ்வடிவுகளும் ஐதான HCl கரைவதில்லை. இவ்வீழ்வடிவுகளும்
ஐதான் HCl கரைவதில்லை. இந்த ரெண்டு தாக்கத்தை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். NiSCHCl ரெண்டுமே கருப்பு, ஆனால் ஐதான் HCl கரையாது. ஐதான் HCl கரைவதில்லை. சரியா? அது கிளை கொடுங்க. NiS, COS என்பன அரச நீர். NiS, COS என்பன அரச நீர், செறிந்த HNO3 என்பவற்றில் கரையக்கூடியது. அரச நீர், செறிந்த HNO3 என்பவற்றில் கரையக்கூடியது. அரச நீர், செறிந்த HNO3 என்பவற்றில் கரையக்கூடியது. இது Na2+ நீர் கரைசலுக்குரியதாக இருக்கு. உங்களுக்கு கரைஞ்சு என்று சொன்னால் இந்த கருப்பு வீழ்வடிவு செறிந்த HNO3 கரைஞ்சு Na2+ நீர் கரைசல் சிக்கலை தரும். இது பச்சை நிற சிக்கல். உங்களுக்கு கரைசல் பச்சை நிறமாக மாறும். சரி, அதே நேரத்தில் COS ஆக இருந்தால் நீர் கரைசல்ல மென்ஸ் வைக்கணும். உங்களுக்கு கருப்பு நிற வீழ்வடிவு கரைஞ்சு பச்சை நிற கரைசலை தந்தால் அது NiS. பண்புறப்பு கூட்டம் 4 வரப்பட்ட கருப்பு நிற வீழ்வடிவு கரைந்து மென் சிவப்பு கரைசலை தந்த CO2+. அடையாளப்படுத்த கடினமானது இல்லை. பண்புறப்பு கூட்டம் 4 இலகுவாக அடையாளப்படுத்தக்கூடிய
ஏனென்றா இதுல இருக்கிற 4 கட்டியன்களை பற்றி நாங்கள் ஏற்கனவே டி பிளாக்ல படிச்சிருக்கோம். இதுல 2 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சரிதான். HCl கரையாட்டா வீழ்வடிவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப NaS வந்து HCl கரையாது. அப்ப பண்புறவுடன் 2 வீழ்வடிவாகும். சாரி, வீழ்வடிவாக வேணும். யோசிச்சு பாருங்க. NaS HCl கரையாது. பண்புறவுடன் 2 வீழ்வடிவாக வேணும். அப்ப நீங்கள் சொல்ற கருத்து MNSக்கும் சட்டனுக்கும் சரி. ஏனென்றால் MNS வந்து கரையக்கூடியது. அப்ப அமில ஊடகம் இருக்கிறதால அது வீழ்வடிவாகாது. சட்டனஸ் HCl கரைக்கும். அப்ப அமில ஊடகம் இருக்க வீழ்வடிவாகாது. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் NaSம் COSம் வந்து HCl கரையாது. ரெண்டா வீழ்வடிவாகும் தான் என்ற கருத்து நிலவு. நீங்க அங்க பண்புறவுடன் 2 விளங்கிக் கொள்ள வேணும் என்னன்னு சொன்னால் வீழ்வடிவை நாங்கள் கரைச்சு கூட்டம் 2 மட்டும் செப்பரேட் பண்ணிடலாம். சில வீழ்வடிவை உருவாகாமல் தடுத்துத்தான் என்ன செய்யிருக்கிறோம் என்றால் வீழ்வடிவை பெற்றிருக்கிறோம். இப்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி பண்புறவுடன் 2 H2S செலுத்தி போட்டு சேர்ந்து அமிலம் சேர்க்கை. அதெண்டா உங்களோட யோசனை சரி. H2S முதல் அனுப்பினால் கூட்டம் 2 கட்டியன்கள் கூட்டம் 4 கட்டியன்கள் இந்த அளவுமே சேர்ந்து சல்பைட் வீழ்வடி வரும். சல்பைட் வீழ்வடிவை எடுத்து போட்டு அதுக்குள்ள நீங்கள் ஐதான HCl சேர்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னது போல FeS ஐதான HCl கரைக்கும். அப்ப Fe2+ H2Sம் அது பிரிஞ்சிடும். அப்ப வீழ்வடிவாக இருக்கிற Fe2+ கரைசலுக்கு வந்துடும். MNSம் சட்டனஸும் HCl கரையும் என்பதால அதுவும் வீழ்வடிவு கரைஞ்சிடும். அப்ப NaSம் COSம் வீழ்வடிவாக இருக்க வேண்டும். அதுக்காண்டி NaSம் COSம் பண்புறவுடன் 2 நான் உள்ளடக்கல. அங்க நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் சொன்னால் அமில ஊடகத்தில் H2S சேர்த்து S2- செறிவை குறைப்பதன் மூலம் இந்த NaSஐயும் COSஐயும் வீழ்வடிவாகாமல் தடுத்து வச்சிருக்கோம். அங்க HCl இருந்ததன் காரணமாக NaSம் COSம் கரையல, அது உருவாகவே இல்லை. அதுதான் அங்க உள்ள விஷயம். சரிதான். அப்ப உங்களுக்கு MNS சட்டனஸ் வீழ்வடிவுகளுக்கு HCl சேர்க்கைக்கு அது கரையும். அப்ப பண்புறவு கூட்டத்துக்கு 2க்கான சோதனையில நீங்கள் எந்த மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அங்க வீழ்வடி உருவாகினாலும் அந்த வீழ்வடிவு ஐதான HCl கரையும் என்பதால அது வீழ்வடிவா இருக்காது என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பொதுவையின் விளைவை பயன்படுத்தி S2- சரிவை குறைச்சதால இது வீழ்வடிவுறதுக்கு தேவையான அளவு S2- இல்லை, அதால வீழ்வடிவாக என்று நீங்க சொல்லிக்கொள்ளலாம். 2 உங்களுக்கு ஒரே விதமான தோட்ட தரப்பு. ஆனா உண்மை நிலப்பாடு என்னன்னு சொன்னால் நாங்கள் வீழ்வடிவை பெற்றுட்டு கரையிறாக்களை கரைக்கல. சரி, அப்படித்தான் நீங்க இந்த பரிசோதனை செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பண்புறவுடன் 2 NaSம் COSம் பெற வேணும். ஏன் முதலே H2S பாஸ் பண்ணி எல்லா கட்டியன்களையும் வீழ்வடிவாக்கி போட்டு அமிலத்தை மட்டும் சேர்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அமிலத்துல கரையக்கூடிய FeS MNS சட்டனஸ் மட்டும் தான் என்ன செய்ய முடியும், கரை. அமிலத்துல கரையாத NaS COS அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா நாங்கள் பண்புறவு கூட்டத்துக்கான சோதனை அப்படி செய்யல. என்ன செய்திருக்கிறோம், H2S அயனாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். 2 H+ம் S2- வரும். HCl இங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா பொதுவையின் விளைவு ஏற்படுத்தி இந்த சமநிலையை பின்னோக்கி நகர்த்தி S2- சரிவை குறைச்சிருக்கு. இப்ப Na2+ம் CO2+ம் இந்த குறைஞ்ச S2- சேர்ந்து வீழ்வடிவை தராது, வீழ்வடிவையே தராது.
சரி, அது வீழ்வடிவு வந்தா தானே அமிலத்துல கரையா, இந்த வீழ்வடிவே உருவாகாது. அதுக்கான காரணம் வந்து இந்த பொது வகை. சரியா? விளையங்குளம் ரெண்டுக்குள்ள சந்தர்ப்பத்தை விளையங்குளம். நீங்கள் சில நேரத்துல சோதனை அப்படி சொல்லப்படலாம். அப்படி முதலே H2S சேர்த்து போட்டு அதுக்கு பிறகு அமிலத்தை சேர்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் போல. ஆனா சோதனை செய்ய நீங்கள் NaS COS அதுக்குள்ள கருத்துல கொண்டு வேலை செய்ய வேண்டி வரும். ஏன் வீழ்வடிவ பெற்றீங்கள் என்று சொன்னால் அந்த வீழ்வடிவு ஐதான என்ன செய்யாது, சரியாது. வீழ்வடிவை பெறாமல் தான் என்ன செய்யணும் சொன்னால் தடுத்து வச்சிருக்க. பன்வரக்கூட்டம் 2க்கான சோதனையில தடுக்கப்பட்டு தான் இருக்கு. வீழ்வடிவாக அனுமதிக்கல. எப்படி? அவருக்கு தேவையான S2- கொடுக்காமல் இருப்பதன் மூலம். சரியா? அடுத்தது சரியா, மற்றது என்ன கேட்கப்பட்டிருக்கின்றால் HLO ஒரு வீழ்வடிவு மற்றும் பெறப்படுது என்று சொன்னால் நிறத்தை வச்சு கொண்டு வீராக்கலாம்னு சொல்லி உங்களால சரியான முறையில அடையாளப்படுத்த முடியும் என்றால் அந்த ஒரு சோதனையே போதுமானது. உதாரணத்துக்கு நான் சொல்ல வாருதான், பண்புறவுடன் 2ல 9 கட்டியன்கள் அவற்றின் சல்பைட்டா வீழ்வடிவாகும். கூட்டம் 2க்கான சோதனையில செம்மஞ்சள் நிற வீழ்வடிவு பெறப்பட்டது என்று சொன்னார். அப்ப Sp3+ தான் அர்த்தம். அப்ப அவ்வளவுத்தோட அது இனங்காணப்பட்டு நீங்கள் மேலதிக சோதனை செய்து உங்களோட இனங்காணல உறுதிப்படுத்தி கொள்ளலாமே தவிர அந்த அவதானமே உங்களுக்கு சரி. பண்புறவுட 3ல பச்சை நிற வீழ்வடி வந்துச்சுன்னா Fe பச்சையா இல்ல தானே, Fe3+ பச்சையா இல்ல, CrOH மட்டும்தான் பச்சை, AlOH வெள்ளை. அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்க இனங்காணலாம். AlOH வெள்ளை வீழ்வடி வந்துட்டுன்னா அலுமினியம் 3+ கண்டுபிடிக்கணும். அப்ப நிறத்தை மட்டும் உங்களால வச்சுக்கொண்டு இனங்காணக்கூடியதுன்னா இனங்காணலாம். நான் வந்து எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி உங்களை தயார்படுத்தி விடுறேன்னு ஏதாவது முடியாதுன்னு சொல்லல. சரி, அதான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே சொல்லியிருக்கு. நிறம் ஒரு கட்டியன் மட்டும்தான் ஒரு கூட்டத்துக்கு இருக்குமெண்டா அந்த ஒரு நிறம் தான் தெளிவாக தெரியும். 2-3 கட்டியன்கள் ஒரே கூட்டத்துக்குள்ள போட்டு கேள்வியை போட்டாதான் ஒன்றுக்குள்ள மறைஞ்செல்லாம் இருக்கும். இப்ப நாங்கள் ஒரு ஆளை மட்டும் இனங்காணிடாது செப்பரேட் பண்ணி என்ன செய்யணும்னா செய்யும். உதாரணத்துக்கு பன்வரவு கூட 4க்கு Mn2+ இருக்கு, COS இருக்குன்னு வைங்க, CO2+ இருக்கு. என்ன நடக்கும்? MnS வீழ்வடிவாகும், COS வீழ்வடிவாகும். இதுஇந்த கருப்பு நிறத்துக்கு MnS இந்த மென்சிவப்பு நிறம் என்ன செய்யும்? மறைக்கப்படும். உங்களுக்கு அப்ப என்ன நிறம் தெரியும்? கருப்பு நிறம் மட்டும்தான் தெரியும். அப்ப கருப்பு நிறம் அவதானிக்கப்படுதுன்னா MnS இல்லைன்னு சொல்லலாம். என்ன செய்யணும்? கரைச்சு வடி திரவத்தையும் எடுக்கணும், வீழ்வடிவும் எடுக்கணும். வடி திரவத்துக்கு MnS Sn2+ சோதனை செய்து பார்க்கணும். கருது திண்மத்துக்கு மிச்ச சோதனை செய்து பார்க்கணும். அங்காளி சோதனையில ஒரு கட்டியனும் இல்லை என்ற ஆன்சர் வந்துச்சுன்னா அப்ப ஒரு கட்டியன் தான் இருக்கின்ற ZnS COH சோதனை செய்து பார்க்கலாம். இதுதாங்க நான் அதை உங்களுக்கு பாச்சக்கோட்டு படத்துல தான் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கேள்வி எனக்கு விளங்குது தராங்க. சரி, அடுத்த பொயின்ஸா போட்டுக்கொள்ளுவோம். கூட்டம் 4 கட்டியன்கள், கூட்டம் 4 கட்டியன்கள் கூட்டம் 4 கட்டியன்கள் வீழ்வடிவாக்கப்படுவதற்கான சமன்பாடு. கூட்டம் 4 கட்டியன்கள் வீழ்வடிவாக்கப்படுவதற்கான சமன்பாடு. கூட்டம் 4 கட்டியன்கள் வீழ்வடிவாக்கப்படுவதற்கான சமன்பாடு. ஏற்கனவே நீங்கள் 3 கூட்டத்துக்கு எழுதி இருக்கிறீர்கள். கூட்டம் 4 கட்டியன்கள் வீழ்வடிவாக்கப்படுவதற்கான சமன்பாடு. அமில ஊடகத்தை பயன்படுத்தி H2S குறைத்ததால இதுகள் வீழ்வடிவாக இல்லை. அமில ஊடகம் பயன்படுத்தல என்றால் எல்லாம் வீழ்வடிவாகும். அது இங்க கார ஊடகம் பயன்படுத்தப்படுறதால இன்னும் நல்லா வீழ்வடிவாகும்.
சரி, சரி. இப்ப உங்களோட பிரச்சனையை நான் சால்வ் பண்ண முயற்சிக்கிறேன். 4 கட்டியன்களுமே இந்த பண்புறவு கூட்டத்துக்குள்ள இருக்கட்டு வச்சுக்கொள்வோம். 4 கட்டியனுமே ஒரே கூட்டத்துக்குள்ள இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? அப்படி அநேகமாக கேள்வி கூட அந்த குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறத விட அப்படி இருந்தா என்ன செய்யலாம் அப்படி பார்ப்போம். இந்த 4 கட்டியன்ற சல்பைடுமே உங்களுக்கு வந்துட்டு கூட்டம் 4. அப்ப இதுல இருந்து அப்படி இந்த ஒவ்வொரு கட்டியன்களையும் நாங்கள் இனங்கான்றது. நான் உங்களுக்கு பண்புறவு கூட்டம் துவங்கும் போது ஒரு சார்ட் போட்டுக்கிறேன். 6 கூட்ட கட்டியங்களையும் எப்படி செப்பரேட் பண்றேன். 6 கூட்ட கட்டியங்களையுமே செப்பரேட் பண்றதுக்கு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னால் குறித்த ஒரு கூட்டத்துக்கு வர 4 கட்டியங்களையும் செப்பரேட் பண்றதுக்கு மெத்தட் இல்லாம போகாதானே. குரூப் செப்பரேஷன் சொல்லி இருக்கு. எங்களோட சிலபஸ்ல அது அவ்வளவுக்கு மென்ஷன் பண்ணப்படாதால அவ்வளவு கேள்வி இறுக்கமாக இருக்கிறேன். இவங்களுக்கு 4 கூட்ட கட்டியங்களுமே புறப்பட்டிருக்கு வச்சுக்கொள்ளும். கூட்டம் 4 சல்பைடு. கூட்டம் 4 சல்பைடுகள் எங்களுக்கு இருக்கு. அதாவது MNS உள்வடிவா இருக்கு. பெறப்பட்ட கரைசலுக்கு 4 கட்டியங்களும் இருக்கு. NIS இருக்கு, ZNS இருக்கு, COS இருக்கு. அப்ப இந்த கலவை எப்படி இருக்கும்? அது கருப்பாத்தான் இருக்கும். எங்களுக்கு தெரியாதே. மற்ற நிறங்கள் கருப்புக்குள்ள மறைக்கப்பட்டுடும். எங்களுக்கு கருப்பு நிற வீழ்வடி மட்டும்தான் தெரியும். இதுக்குள்ள யார் யார் இருப்பார்கள் என்பதை நாங்கள் மேலதிக சோதனை கூடாத நாங்கள் நிக்கலும் கோபால்ட் மட்டும் முடிவெடுக்கிறார். ஏனென்று சொன்னால் வெள்ளையும் கருப்புக்கு மறைக்கப்படும், மென்சோப்பும் கருப்புக்குள்ள மறைக்கப்படும். இப்ப கேள்விகள்ல 3 கட்டியன்கள் இருக்குன்னா ஏற்கனவே 2 கூட்டத்துல கட்டியன் அடையாளப்படுத்தப்படுறதுன்னா 3வது கட்டியன் இதுக்கு இருக்கு. அப்ப NIS என்பது கருப்பு, COS கருப்பு. இப்ப கருப்பு நிற உள்வடை வந்தா 2 சொல்லலாம். 4 கட்டியன் இருந்தாலும் கருப்பு தான் இருக்க போது. வெள்ளை நிறமும் மென்சோப்பு நிறமும் இந்த கருப்புவால மறைக்கப்படும். சரியா? அப்ப நாங்கள் இதுக்குள்ள இருந்து எப்படி இந்த 4 பேர் இருக்கிறோம் அல்லது 4 பேர்ல யார் யார் இருக்கிறோம் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி யோசிக்கும். இப்ப என்ன சொல்லியிருக்கிறோம்? இந்த 4 கட்டியன்களுக்கு 4 சல்பைடுகளும் ஐதான HCl சில பேர் கரைவினம், சில பேர் கரைய மாட்டேன். ஆகவே ஐதான HCl பாவிப்போம். அப்ப ஐதான HCl நாங்கள் இதுல சேர்த்தோம் என்று சொன்னால் MNS ZNS-க்குரிய வீழ்வடிவு கரைஞ்சி போக NIS COS-க்குரிய வீழ்வடிவு மட்டும் இதுக்கு மிஞ்சி இருக்கும். அப்ப இப்ப எங்களுக்கு 2 பகுதி கிடைக்குது. ஐதான HCl சேர்க்கும் போது 2 பகுதி கிடைக்குது. ஒன்று வீழ்வடிவு, இன்னொன்று கரைசல். சரி, நாங்கள் இப்ப இவரை செப்பரேட் பண்ணுவோம். திருப்பி இவைய வடிப்போம். இவைய வடிச்சோம்னா எங்களுக்கு 2 பகுதி கிடைக்குது. ஒன்று வடிக்க கிடைக்கும், வீழ்வடிவு. இன்னொன்று வடி திரவத்துக்குள்ள வரும். அப்ப வீழ்வடிவு வரும். இந்த பக்கம் வீழ்வடிவை போட்டுக்கணும். இதை நீங்க வடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? வீழ்வடிவு வரும். அந்த வீழ்வடிவு யாரா இருக்கும்? இப்ப உங்களுக்கு நீங்கள் இப்ப கற்றதின்படி இந்த வீழ்வடிவு யாரா இருக்கும்? ஐதான HCl சேர்க்கைக்கே கருப்பு நிற வீழ்வடிவு அவதானிக்கப்படுதுன்னா அந்த வீழ்வடிவு யார்? ஒன்றில் NIS, மற்றது COS அல்லது 2. அப்ப இந்த மிச்சமாக இருக்கிற கருப்பு நிறத்துக்கு யார் காரணம் என்று கேட்டால் ஒன்று NIS ஆயிருக்கலாம், COS ஆயிருக்கலாம், அல்லது 2 பேருமே அதுக்குள்ள இருக்கலாம். இந்த 2 பேரும் தான் பண்புறவு கூட 4 ஐதான HCl கரைய மாட்டோம். அப்ப வடி திரவத்துக்குள்ள யார் வரப்போகுது? கரைஞ்ச 2 பேரும். அவங்களுக்கு வடி திரவத்துல
Mn2+ நீர்க்கரைசல் வரும். அதே நேரத்துல Zn2+ நீர்க்கரைசல் வடிதிரவத்துக்குள்ள வரும். MnS ZnS நீர்க்கரைசல் வடிதிரவத்துக்குள்ள வரும். இப்ப குரூப் செப்பரேஷன் தானே. இந்த வீழ்வடிவை எடுத்து மேலதிக சோதனைகளுக்கு உட்படுத்துவதன் மூலம் ரெண்டில் யார் அல்லது ரெண்டு எப்படி என்று கண்டுபிடிக்கலாம். இந்த வடிதிரவத்துக்கு மேலதிக சோதனைகளை செய்வதன் மூலம் அதில் யார் என்பதை கண்டுபிடிக்கலாம். இப்ப பார்க்கலாம். இந்த வடிதிரவத்துக்கு அப்ப இப்ப நிறமற்ற இது வடிதிரவம் இருக்கு. இந்த வடிதிரவத்துல இது நிறமற்றது, இது நிறமற்ற. அப்ப நிறமற்ற கரைசல் தான் என்ன இருக்கு. NaOH துளி துளியாக சேர்க்கிறது. NaOH துளி துளியாக சேர்க்கிறது. ட்ராப் வைஸா NaOH சேர்க்கிறது. ட்ராப் வைஸா NaOH சேர்க்கும் போது சேர்க்கும் போது Mn2+ Zn2+ ஐதரோக்சைடுகள் வந்து வீழ்வடிவாகும். MnOH twice, ZnOH twice வீழ்வடிவாகும். MnOH twice, ZnOH twice வீழ்வடிவாகும். அப்ப உங்களுக்கு ஒரு வீழ்வடிவா அவதானிக்கப்படும். மேலதிக கரைசல் மேலே இருக்குன்னா வீழ்வடிவா அவதானிக்கப்படும். அப்படியே மிகையாக சேர்த்தீங்கள் என்று சொன்னால், மிகையாக சேர்த்தால் இதுல சட்டன் வந்து என்ன மூலகம், ஈரியல் மூலகம். சட்டன் OH twice ஈரியல் ஹைட்ரோக்சைடு. மிகை NaOHல உங்களுக்கு Zn2+க்குரிய வீழ்வடிவு என்ன செய்யும் சொன்னால் கரிய ஆரம்பிக்கும். சிக்கல் அயனை தோற்றுவிச்சு மிகை NaOHல Zn-OH twice இந்த வீழ்வடிவு கரையும். அப்ப நாங்கள் சிக்கல் அயனை இணையாக OH- கொண்டு எழுதலாம். Zn-OH 4 times 2-. Na பயன்படுத்தப்படுறதால Na2 என்று எழுதி போட்டோம். இது நிறமற்ற கரைசல். சரி, அப்ப உங்களுக்கு வந்த வீழ்வடிவுக்கு மிகையாக NaOH சேர்க்கும் போது கொஞ்சம் வீழ்வடிவு கரையும், கரைசல் இருக்கும். அவ கரைசல்ல யார் வரலாம்? கரைசல்ல வந்தால் Zn-OH 4 times 2- ஆக இருக்கும். இது வந்து எங்க வரும்னா வடிதிரவத்துக்கு. ஏனென்றா மிகை NaOHல Zn-OH twice மட்டும்தான் இதுல சிக்கல் அயனை தோற்றுவிக்கக்கூடியது. Mn சிக்கல் அயனை தோற்றுவிக்காது. MnOH twice வந்து வடிக்குள்ள வரும், மிச்சம் வடிக்க வீழ்வடி. MnOH twice சரியா? MnOH twice வீழ்வடி. இப்ப இந்த வீழ்வடிவு கட்டாயம் என்னவா இருக்குன்னு சொல்லுவாங்க, மென்சோப்பு நிறமாக. சாரி, வெள்ளை நிறம் அல்லது மென்சோப்பு நிறம் சொல்லித்தாங்க. MnOH twice நிறம் வெள்ளைன்னு சொல்லி தந்தால் சில நேரத்துல மென்சோப்பு நிறம் குறிப்பிடப்படலாம் சொல்லி ஒரு மெல்லி ஒரு சோப்பாடிக்கு. அப்ப MnOH twice வீழ்வடிவு வரும். இந்த கரைசல்ல Zn-OH 4 times இருக்குன்னு உங்களால திட்டமாக குறிப்பிட முடியல. அதான் வீழ்வடிவுல MnOH twice இருக்குன்னு சொல்லலாம். ஏன் சொல்லுவாங்க, பண்புறு கூட 4க்கான சோதனையில வடிதிரவத்துக்குள்ள வார கட்டின் ஹைட்ரோக்சைடோட வீழ்வடிவை தருகுதுன்னு சொன்னால் ஒன்றில் Mn2+ Zn2+ இருக்கணும், இல்ல ரெண்டும் இருக்கும். மிகை NaOH சேர்க்கும் போது Zn2+ இருந்தாலும் என்ன செய்யும், கரைஞ்சிடும். அப்ப இது மட்டும்தான் இருக்குமெண்டா உங்களுக்கு கரைஞ்சு நிறமற்ற கரைசல் வரும். இதுவும் சேர்ந்திருந்தால் இது கரையாத அது வீழ்வடிவாக இருக்கு. அப்ப வந்த வீழ்வடிவு MnOH twice தான். அப்ப Mn2+ இருக்குன்ற அர்த்தம். அதுக்காக நிறமற்ற கரைசல் வருகுதுன்னு சொல்ல நீங்கள் சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் கரைஞ்சது கரையாது. நான் இதுல படத்துல சும்மா ஒரு துணிவை குறைச்சு காட்டியிருக்கேன், அதை உங்களால உணர இயலாது. சரியா? துணிவின் உயரத்தை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கிறது கடினம். அதுக்கு கிட்டத்தட்ட என்ன செய்யணும், ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கணும். அப்ப அது மற்ற வீழ்வடிவுகள் வந்து அடைஞ்சு அதுக்கெல்லாம் ஒரு நேரம் ஒன்று எடுக்கும். அப்ப வீழ்வடிவின் உயரத்தை அளந்து முதல் இவ்வளவு உயரம் இருந்தது, இப்ப இவ்வளவு உயரம் இருக்கு, அவை கொஞ்சம் கரைஞ்சு இந்த முடியெல்லாம் அவ்வளவு பொருத்தப்பாடில்லை. அப்ப இதுல வடிதிரவம் வருது, அது நிறமற்ற கரைசல். என்ன செய்யலாம், கொஞ்சம் HCl சேர்த்து மேலதிக அமிலத்தை அகற்றினீங்கள் என்று சொன்னால் ஜெலாட்டினஸ் வீழ்வடிவு, Zn-OH twice வீழ்வடிவு இதுல பார்க்க சொன்னால்தான் மிகையில உருவாக்கப்படுகின்ற இந்த சிக்கலுக்கு அமிலத்தை சேர்த்து HCl துளி துளியாக சேர்க்க மீண்டும் Zn-OH twice வீழ்வடிவை அவதானிக்கலாம். இப்ப உங்களுக்கு வெள்ளை நிற வீழ்வடிவு
இந்த சந்தர்ப்பத்துல வெள்ளை நிற வீழ்வடிவம் அடுத்த கதை இல்லை. இந்த நிறமற்ற கரைசல் சிக்கல், சட்டனின் சிக்கல், அதுக்கு அமிலஞ்சேக்கான் சட்டன் OH ஸ்பேஸ் வெள்ளை வீழ்வடிவம். இந்த வெள்ளை வீழ்வடிவம் வச்சு கொண்டு MnOH ஸ்பேஸ் சொல்லல. அதே அதுல நிறமற்ற வடிதிரவத்தை எடுத்துதான் நீங்க HCl சேர்க்கிறீங்க. இவர் உங்களுக்கு இருக்கட்டும். இப்ப இந்த பக்கம் உங்களுக்கு செப்பரேஷன் முடிஞ்சு பாருங்க. 4 கட்டியன்களுக்கு தான் நான் செய்யுது. பண்புறவுட்ட 4 கட்டியன்களுமே இருந்தா என்ன நடக்கும்? இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கொண்டு வந்து இனங்காண. சரி, இங்கால என்ன பிரச்சனை? NaCOH ஐதானிச்சியில கரையாது. இதை வச்சு கொண்டுதான் நான் என்ன செய்வேன்? செப்பரேட் பண்றேன். ஆனா 2 பேருமே என்ன செய்வினம்? அரச நீர்ல கரைவினம் என்று சொல்றோம். அரச நீர்ல 2 பேரும் கரைவினம் என்று சொன்னால் Na2+ வரும், CO2+ வரும். நீர்க்கரசலாக்கப்படுங்க. அப்ப உங்களுக்கு இந்த வீழ்வடிவுக்கு அரச நீர் சேர்க்கிறீங்க, கரைஞ்சு கரைசல். சரியா? கரைஞ்சு கரைசல். இந்த கரைசல் தனிய Na2+ மட்டும் கொண்டிருந்தால் பச்சை நிறமாக இருக்கு. தனிய CO2+ மட்டும் கொண்டிருந்தால் மென்சிவப்பு நிறமாக இருக்கு. 2 இருந்தா இந்த மென்சிவப்பு நிறம் இதுக்குள்ள மறைக்கப்படும். பச்சை நிறம் தான் உங்களுக்கு தெரியும். இந்த மென்சிவப்பு நிறம் மறைக்கப்படும். அது இந்த மென்சிவப்பு ஒரு மெல்லிய மென்சிவப்பு. சரியா? அப்ப உங்களுக்கு மேலதிக சோதனை செய்து என்ன செய்யப்படும் சொன்னால் இது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் பொதுவாக பயன்படுத்துறது இடுமெதைல் கிளையோக்சிம் என்று சொல்லப்படுகிற ஒரு சோதனை பொருள். நான் இதுல உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் என்றால் இதை சொல்றேன். இடுமெதைல் கிளையோக்சிம் ஆக்சிம் சோதனை பொருள் என்று சொல்றது கிளையோக்சிம். இதுல Na2+ இடுமெதைல் கிளையோக்சிமோட Na2+ என்ன செய்யும் சொன்னால் சிவப்பு நிறத்தை தரும். கோபால்ட் 2+ என்ன செய்யும் சொன்னால் பிரவுன் கபில நிறத்தை தரும். அப்ப இதை வைத்துக்கொண்டு நாங்கள் வேறுபடுத்தலாம். பிரவுன் கோபால்ட் வந்து பிரவுன், கோபால்ட்டுக்கு பிரவுன். அல்லது இந்த 2 பேரையும் செப்பரேட் பண்றவங்கள்ட்ட நிறைய வழி இருக்கு. ஏன் டி பிளாக்கை சேர்ந்த இந்த கரைசலுக்கு நாங்கள் NaOH சேர்த்த மாதிரி, இங்க NaOH சேர்த்த மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தால் ഇതിന്റെ NaOH ஸ்பேஸ் பச்சை உள்வடிவாகும். மிகை அமோனியாவில் சிக்கலாயன் தோன்றி என்ன செய்யும் சொன்னால் கரை. மிகை அமோனியாவில் சிக்கலாயன் தோன்றி கரை. இதுல NaCOH நீங்க அரச நீர்ல கரைச்சு கரைசலாக்கலாம். பொதுவாக இதுல நாங்க ஆக்சிம் சோதனை பொருள் என்று பயன்படுத்தி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆக்சிம் சோதனை பொருளோட நிக்கல் என்றா சிவப்பு நிறம் வரும், கோபால்ட் என்றா கபிலம் வரும். பிரவுன்ல இருக்கிற ஓவையும் கோபால்ட்ல இருக்கிற ஓவையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். பிரவுன் கோபால்ட், மற்றது ரெட். சரியா? நிக்கல் வந்து ரெட். அப்ப டி பிளாக்ல சேர்ந்த ஒரு கட்டியன்களாக இந்த 2 பேரும் இருக்கிறதால அமோனியா கரைசலை பயன்படுத்தி வேறுபடுத்தலாம். தெளிவான ஒரு வேறுபாடு கிடைக்கும். இந்த கரைசலுக்கு அமோனியா கரைசலை துளி துளியாக சேர்க்க NaOH ஸ்பேஸ் முதல்ல பச்சை நிற வீழ்வடிவு. அந்த பச்சை நிற வீழ்வடிவு கரைஞ்சு நீல நிற கரைசல் வரும். ஏன் அமோனியாவோட நான் சிக்கல், நிக்கலுக்கு நீலம். கோபால்ட்டுக்கு என்ன செய்யும்?
COH twice நாங்கள் சொல்லியிருக்கேன். முதலாம் நீலம் என்று சொன்னால் அதை மென்சிவப்பு நிறம் என்று சொல்லி மாற்ற சொல்லியிருக்கேன். சரியான ரெண்டையும் ஏன் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்று சொல்லியிருக்கேன். சிக்கலாயம் தோன்றதுக்கான சந்தர்ப்பங்கள் சொல்லி COH twice நான் இனி மென்சிவப்பு நிறம் என்று அடையாளப்படுத்திக் கொள்றேன். வேற புத்தகங்களையும் அப்படி மென்சிவப்பு நிறம் என்று இருக்கு. அதில் இருக்கிற குழப்பத்தை நான் உங்களுக்கு இயன்ற வரைக்கும் தீர்த்திருக்கிறேன். தாக்க சமன்பாடுகள் தான் நீலம் சிவப்பு மென்சிவப்பு இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான காரணம் அதுன்ற ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. சரியான மூலக்கூட்டு சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதை வச்சு கொண்டு நீங்கள் மென்சிவப்புன்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க மிகையாக அமோனியா சேர்க்கும் போது அது உங்களுக்கு மஞ்சள் கவிழமாக அவதானிக்கப்படும். அதுக்கான காரணம் சொல்லியிருக்கேன். CONH3 2+ வந்து 6 times 2+ வந்து மஞ்சள். அது தன்னொட்சியேற்றத்தின் மூலம் 3+ ஆக மாற்றப்படுவது, அதாவது கவிழம். இந்த ரெண்டுமே பரிசோதனை குழாயில தோன்றுவதால எங்களுக்கு மஞ்சள் கவிழமாக இருக்கும். அப்ப இதை வச்சுக்கொண்டு பெறுவோம். ஒருவேளை செறிந்த HCl நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறம் மாறி வரும்னு சொன்னோம். கோபால்ட்டுக்கு செறிந்த HClோட நீல நிறம் பெற, நிக்கலுக்கு மஞ்சள் நிறம். இப்படி நீங்கள் அங்க படிச்சதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் சொன்னால் வரும். சரி, இதுதான் இப்போ 4 கட்டியங்களும் ஒரு கூட்டத்துக்கு இருக்கு. ஆனா வேறுபடுத்தக்கூடியதாகத்தான் இருக்கு. முடியாதுன்றது இல்லை, நீங்கள் விளங்கினா சரி. இந்த இடத்துல கவனம். ஈரியல் மூலத்தின் சிறப்பியல்பு தான் மிக எண்ணியோச்சில வீழ் வடிவாகாது. அந்த வடிதிரவத்துக்கு கொஞ்சம் HCl துளி துளியாக சேர்த்தமாக இருந்தால் வீழ் வடிவு வரும். இந்த மேலதிக ஹைட்ரோக்சைடு அகற்றப்படுறதால ஹைட்ரோக்சைடு வீழ் வடிவு உருவாகும். சரி, இந்த சார்ட்டை போட்டு கொள்ளுங்க. சரியா, நோட் பண்ணியாச்சு. ഇതിന്റെ ഗ്രൂപ്പ് സെപ്പറേഷൻ ഇതിലേ முடிஞ்சது. ഇതിന്റെ ഗ്രൂപ്പ് സെപ്പറേഷனுக்கு நீங்க மேலதிகமா கதைக்க தேவையில்லை. தாக்கங்கள் எழுதினாலே போதுமா.
அளிக்கிறத இதுல வந்து நாங்களே குரூப் செப்பரேஷனை பார்த்துக்கொள்வோம். ஒவ்வொரு டைமெதைல் கிளைஆக்சின் ஆக்சின் சோதனை பொருள் என்று சொல்றா சொல்றது. டைமெதைல் கிளைஆக்சின் டைமெதைல் கிளைஆக்சின் ஆக்சின் சோதனை பொருள். இதுல வரப்பட்ட நீக்கரசலுக்கு NaOH போடலாம். அந்த NaOH போட்டா NaOH இருந்தா பச்சை நிற வடிவாகும், COOH இருந்தா மென்சிவப்பு நிற வடிவாகும். வேறுபடுத்தினா சரிதான். சரிதான். இப்ப உங்களுக்கு என்ன 4 கட்டியன்கட்ட வடிவில இருந்து சோர்ட் அவுட் ஆகி 2 கட்டியனுக்கு வந்துட்டீங்க. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேரையும் ஒன்றுல இருந்து ஒன்று வேறுபடுத்தக்கூடிய சோதனைகளை செய்தா தெரியும். சரிதான். மற்றது இன்னொன்று, 2 பேருக்கும் ஹைட்ரோக்சைடை சேர்த்துட்டு வழியில திறந்து விட்டால் COOH வழியால் என்ன செய்யப்படும், ஒட்சியேற்றப்பட்டு நிறமாற்றத்தை கொடுக்கும். அப்ப அதே இது CO2+ தான்றது ஆதாரம். அப்ப நீங்கள் படிச்சது எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். இதுல நான் தாரதன்றதை தாண்டி இந்த 2 பேரையும் வேறுபடுத்துறதுக்கு உங்களால் என்னதெல்லாம் செய்யணுமோ அதை பயன்படுத்தலாம். பிள்ளைங்கள சரியான தாக்கங்களையும் சரியான அவதானங்களையும் கொடுத்திக்கன்னா சரி. இதுக்கு சோதனை செய்து போட்டு இங்க இதை கைக்கலாம். இப்ப இதுவும் மிக NaOH என்ன செய்யும், சிக்கலைனை தொட்டிச்சு கரை. கோபோட் ஹைட்ரோக்சைடு மிக NaOH சிக்கலைனை தொட்டிச்சு கரை. அப்ப நீங்க வேணுமெண்டா இதே மாதிரி சோதனை செய்யலாம். Na2+ CO2+ கொண்ட கரைசலுக்கு NaOH துளி துளியா சேர்க்கிறீங்க, 2 பேருக்கும் வீழ்படி தோணும். மிக NaOH இது சிக்கலைனை தொட்டிக்கு இது தோற்றுவிக்காது. அப்ப 2ஆ பிரிக்கலாம். வீழ்வடிவு Na2+ கொண்ட அங்காளிக்கு பக்கம் பெறும், வடிதிரவம் இஞ்சாலி பக்கம் பெறும். அப்ப அப்படியே நீங்கள் சோதனை செய்யலாம். அது பிழையான ஒரு விஷயம் இல்லை. இதுல 2 பேருக்கும் NaOH துளி துளியாக சேர்க்கிறீங்க. அங்க சொன்ன மாதிரி இங்கே செய்தால் 2 வீழ்வடிவம் NaOH வீழ்வடிவாகும், COOH வீழ்வடிவாகும். சரி, நிறத்தை வச்சு ஒன்று உங்களால வேறுபடுத்தியில நிறம் தரையில இருக்கட்டும். மிக NaOH சேர்க்கிறோம். மிக NaOH சேர்த்தால் இதுல ஒரு ஆள் தான் வீழ்வடிவாக இருப்பார். வீழ்வடிவுக்கு யார் வருவார் என்று சொன்னால் Na2+. சொன்னதானே குரூப் செப்பரேஷன் செய்யறதுக்கு வழிகள் இருக்கு. பாடத்திட்டத்தில் அவ்வளவு விஷயங்கள் குறிப்பிடப்படாதால நாங்கள் அதை செய்யல. நம்ம வீழ்வடிவுக்கு NaOH வரும், அங்க MnOH வந்த மாதிரி. கரைசல் வடிதிரவத்துல COOH 4 times வரும். அதுல சிக்கலாயன் வரும். உதாரணத்துக்கு இதை நான் A என்று எழுதிட்டாங்க, எழுதி விடுறேன். A வந்து COOH 4 times 2-. அப்ப இதுல நீங்க எழுதி Na2 என்று எழுதலாம். Na2COOH 4 times. இதுதான் அந்த நீல நிறம் என்று சொல்றோம். சிக்கலாயன தோட்டிச்சா இந்த சிக்கல் நீல நிறமாக இருக்கு. இப்ப உங்களோட வடிதிரவத்துக்குள்ள CO2+ இந்த சிக்கலம் வீழ்வடிவு. இதுக்கு நீங்கள் HCl சேர்த்தீங்கன்னு சொன்னால் இந்த HCl சேர்த்தா மீண்டும் என்ன செய்யும், மென்சிவப்பு நிறம் இருந்தாங்க. மிகையாக இருக்கிற காரத்தை அகற்றி விட்டால் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு உருவாகும். நாங்கள் குரூப் செப்பரேஷன் போட்டு எழுதத்தானே போறோம். அப்ப நான் இதை பற்றி கதைக்கிறேன். இதுல செய்யலாம், செய்யலாத மற்றது 13ஆம் கூட்டத்துல நான் உங்களுக்கு ஒரு சோதனை சொல்லியிருக்கேன். Cr3+ தாழ் ஒட்சியேற்ற நிலையிலிருந்து உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு மாற்றுறது சம்பந்தமா அதே மாதிரி Mn2+ஐயும் MnO4- மாற்றுறதுக்கு ஒரு தாக்கம் இருக்கு. இந்த வீழ்வடிவு எடுத்து செறிந்த HNO3 சேர்த்து PbO2 சேர்த்தீங்கன்னு சொன்னால் PbO2 ஆனது MnO4- ஆக ஒட்சியேற்றப்படும். அரிதாக நடக்கிற 2 தாக்கங்கள். ஒன்று Cr3+ CrO2- ஒட்சியேற்றப்படுறது, Mn2+ வந்து MnO4- ஒட்சியேற்றப்படுறது.
அங்க H2O2 பயன்படுத்துவீங்க கார ஊடகத்துல, இங்க HNO3 சேர்த்து PbO2 பயன்படுத்துவீங்க. சரியா? அடுத்தா நீங்கள் எனக்கு அடுத்த வகுப்பு ஒவ்வொரு கட்டியன்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன தோன்றுதோ தேவையில்லை. நீங்க ஏற்கனவே டி பிளாக்ல படிச்சிருக்கேன், எவ்வளவு டி பிளாக் கட்டியன் தானே. அப்ப இந்த சார்ட்டும் போட்டிருக்கோம். இன்னும் இந்த சார்ட்டே ஓகே. இது நாங்கள் இப்ப ஒவ்வொரு கூட்டத்தை கட்டியனை பற்றியும் படிக்கிறது என்னதுக்காண்டி, எங்கெங்கயோ எல்லாம் படிச்ச தாக்கங்கள் அவதானங்களை ஒரு இடத்துல திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காண்டி. நான் சொன்னேன் தானே, முதல் 3 நாள் வகுப்புல வன்புற கூட்டம் முடிஞ்சுது, அவ்வளவு வினோம். ஆனால் இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு இடத்துக்கு தொகுத்து எடுக்கணும்னா அந்தந்த தலையங்கங்கள் போட்டுக்கொண்டு வந்தால்தான் சாத்தியப்படும். இவ்வளவு நாள் படிச்சுட்டு கொண்டிருக்கோம். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தலையங்கம் சேர்த்து போட்டுப்போம். 2 பேரும் ஒரே மாதிரியான ஆக்கள் தானே. MNS சட்டன் 2+க்கான சோதனைகள் 2 போட்டு எல்லாம் தனித்தனியா போட்டோனாலும் சரி, நீங்கள் இந்த வீழ்வடிவில இருந்து அப்படி இது இன்னார் என்று உறுதிப்படுத்திக்கலாம். அவைக்கு என்னென்ன சோதனைகள் இருக்கு அதை எழுதுங்க, ரஃபா எழுதுங்க. நான் அடுத்த வகுப்பெல்லாம் நீங்களும் எழுதுங்க. எந்த நோட்ஸும் கூட நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மற்றது இது இருந்தா என்ன செய்வீங்க, அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இருமெதல் கிளியோக்சிம் என்ற ஒரு சோதனை போல அறிமுகப்படுத்திருக்கேன். இது ரெண்டுமே டி பிளாக் கட்டியன்களாக இருக்கிறதால அதுல ஏதாவது ஒரு சோதனையை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம் அறிக்கலாம். இதுல உங்களுக்கு மிக எண்ணியோஜில சிக்கலைனை தோற்றுவிக்கிறது கோபோட். இந்த பக்கத்துல மிக எண்ணியோஜில சிக்கலைனை தோற்றுவிக்கிறது செட். சரி, அப்ப நீங்கள் இங்க இருந்தே செப்பரேட் பண்ணி கொண்டு வந்ததால இந்த சந்தர்ப்பத்துல மிக எண்ணியோஜில நிறமற்ற கரைசலை தாரது யாருன்னு சொல்லலாம். இந்த பக்கத்துல மிக எண்ணியோஜில நிறமற்ற கரைசலை தாரது யாருன்னு சொல்லலாம். சாரி, நீல நிற கரைசலை யார் தாரன்னு சொல்லலாம். சரியாடா? நீங்கள் Mn2+ Sn2+க்கான சோதனைகள், Na2+, CO2+க்கான சோதனைகளை உங்களோட வியூவில் எழுதுங்க. அதை நான் உங்களுக்கு இயன்ற வரைக்கும் இந்த சார்ட்லேயே தந்திருக்கேன். நீங்கள் ஏற்கனவே டி பிளாக்லையும் படிச்சிருக்கீங்க, வேற எங்கேயாவது படிச்சிருக்கீங்களோ அதுகள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரி, அடுத்த வகுப்பு டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் என்ன மாதிரி சொல்லி. அதனால நீங்கள் பண்புறவு கூட 5 தானே, அதில் ஒன்றும் கணக்காய்க்கிறது இல்லை, எல்லாமே எஸ்தோப்பு சேர்ந்த கட்டியங்கள். அதை நாங்கள் சுவால சோதனை அடைய உடனடியாக நாங்கள் சுவால சோதனையில கால்சியம் ஒரு நிறம், பேரியம் ஒரு நிறம், சோஞ்சியம் 3ஐயும் வச்சுக்கொண்டு அதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். மற்ற சோதனைகள் அது குறைவுதான், அவற்றுக்கு அநேகமாக நீர்க்கரசங்கள் நிறமற்றவையாக இருக்கு. சரி, இதோடு நான் நிறைவு செய்து கொண்டு இன்னும் நாங்கள் இந்த இனோர்கானிக்கை நிறைவு செய்யறது சிக்கலா எங்கள்கிட்ட பேரீடு சம்பந்தமாக பார்க்கணும். உங்களுக்கு நான் கல்குலேஷன் படிப்பிக்காததால நீங்கள் கல்குலேஷன்ல பேரீடு படிச்சிருக்கீங்க. சரியா? பேரீடு படிச்சிருக்கீங்க. அதே ஒருக்கா திருப்பி வாசிங்க. கல்குலேஷன்ல இருக்கிற பேரிட்டு விதிகளை ஒருக்கா பார்த்து வைங்க. நாங்கள் சிக்கலங்கள் படிக்கல அந்த விதிகள், அது பேர்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கு. சரியா? ஓகே, அப்ப நாங்கள்